கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுகந்தரிப்பான், மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? உங்கள் வீட்டை நீங்கள் கட்ட தான் வேணுமே தவிர அதை கலைக்கக்கூடாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை தான் சுகந்தரிப்பான்னு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வீட்டை கட்டுகிறதுக்கு பதிலாக நிறைய பேர் கலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கலைக்கிறாங்க தெரியுமா? மருமகளுக்கு விரோதமாக மாமியார் எழும்புறது, இல்லாட்டி மாமியாருக்கு விரோதமாக மருமக எழும்புகிறது. இப்படி வீட்டை கலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குணசாலியான ஸ்ரீ வீட்டை கட்டுறான்னு எழுதியிருக்குதுல, பின்னையா நீ அதை கலைக்கிறதுக்கு பார்க்குற? கூட்டு குடும்பமாக இருக்கும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கும். இவளுடைய சுயநலத்துக்காக இவ நல்லா வாழணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அப்படி குடும்பத்தையே கலைக்கிற சில ஆவிகள் குடும்பத்தில் இருக்குது. சில இடத்துல எல்லாம் கணவனால் குடும்பம் கலைஞ்சு போகுது. சில இடத்துல மனைவியால் கலைஞ்சு போகுது. சில இடத்துல அப்பா அம்மா கூட பிள்ளைங்க வாழக்கூட முடியாதபடி கலைஞ்சு போய் அவன் தனித்தனியாக இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிறத விட தனி குடும்பமாக தான் இருக்கிறான். தனக்குன்னு. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் தனி குடும்பமாக இருந்தாலும் உன் வீட்டை நீ கட்டணுமே தவிர அதை கலைக்கக்கூடாது. நீ அதை கலைச்சனா வெறும் காற்று மட்டும்தான் அதில் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு குடும்பத்தை கலைக்கிறேன். சின்ன ஒரு பிரச்சனைக்கு கட்ட பஞ்சாயத்து வைக்கிற. சின்னதாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இதை பலூன் மாதிரி ஊதி ஒரு நாள் அப்படி பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வீட்டை நீங்கள் கலைக்காதபடி, கலைக்கிறவர்களுக்கு அதை நீங்கள் ஒப்பு கொடுக்காதபடி உங்கள் வீட்டை நீங்கள் கட்டுறவங்களாக இருங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை கட்டுறது ரொம்ப கஷ்டம், அதை இடிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு குடும்பத்தை கட்டணுமே தவிர அதை இடிக்கக்கூடாது. ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது பாருங்க. ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு சுமார் ஒரு வீடை கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 6 மாதம் ஆகுது. ஆனால் அதை இடிக்கிறத ஒரே நாளில் இடிச்சிடலாம். பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்கள் கட்டுகிறத உங்கள் கையால் இடிச்சிடாதீங்க. பெண்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கட்டுகிற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. புருஷன் தாலியை மட்டும்தான் கட்டுவான், ஆனால் வீட்டை கட்டுறது ஒரு பெண்ணு தான். அதனால் உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், குடும்பத்தை கலைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்ல வரேன், குடும்பத்தை கலைச்சிடாதீங்க. சில பெண்கள் கலைக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு இப்போ குழந்தை வேண்டாம், நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி சிலதையெல்லாம் தள்ளி போடுறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல வரேன், தேவன் கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டும் போது அவர் தரலனா என்ன பண்ணுறது? இன்னைக்கு கலைக்காத, வீட்டை கலைக்காத, கற்பத்தை கலைக்காத இயேசுவின் நாமத்தினால. ஸோ அதனால் கர்த்தர் உன் வீட்டை கட்டட்டும், நீயும் உன் வீட்டை கட்டு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வீட்டை கட்டுவார்களாக என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.